சர்வம் முருகார்ப்பணம். பரணி அஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் தினம்பருடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜாதகத்துல 5ஆம் வீடு. அதோட அதிபதி. இவங்க என்னென்ன மாதிரி பலன்கள் குடுப்பாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த 5ஆம் வீட்ட பத்தி பார்க்கணும்னா, இந்த 5ஆம் வீட வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. போன ஜென்மத்துல ஒரு புண்ணியம் செஞ்சாரா? இல்ல பாவம் செஞ்சாரா? அப்படிங்கிற இந்த வீட்டை வச்சு தீர்மானிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவங்க 5ஆம் வீட்ல இருக்குன்னா, அவர் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இயற்கை சுபகரண குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்க வந்து தீயோரோட சேராத புதனும் சேர்ந்திருக்காங்கன்னா, இது புண்ணியம் செய்தாருன்னு சொல்லலாம். மத்த கிரகங்களுக்கும் பார்வையை பொறுத்து பலன் மாறும். சரிங்களா? ஒரு முற்பிறவியில பாவம் செஞ்சாரா இல்ல புண்ணியம் செஞ்சாராங்கிறத நம்ம 5ஆம் வீட்ட வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாரி அடுத்த 5ஆம் வீடு வந்து புத்திரஸ்தானம்னு கொள்ளலாம். ஏன்னா போன ஜென்மத்து புண்ணியத்த வச்சு தான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு புத்திரஸ்தானம் கிடைக்கும். அதனால புண்ணியத்த வச்சு தான் 5ஆம் வீட வச்சு தான் புத்திரஸ்தானத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒருவருக்கு குழந்தை பிறக்குமா அல்லது பிறக்காதா என்பதை இந்த வீட்ட வச்சு நம்ம தீர்மானம் பண்ணலாம். புத்திரஸ்தானத்துல பெரும்பாலும் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இருந்தா ஒரு புத்திர தோஷங்கிறது உருவாக தான் செய்யும். சரிங்களா? அதுல 5ஆம் வீட்ல சனி இருந்தா அவங்களுக்கு தத்துப்பிள்ளை யோகம் தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். சில பார்வைகளால ஜாதகம் மாறுபடலாம். நற்கிரகங்கள் பார்வை ஏற்பட்டாலோ, இல்ல இந்த கிரகங்களின் ஆட்சி உச்சம் ஏற்பட்டாலும் அதோட பலன் என்றது மாறத்தான் செய்யும். இது வந்து அடிப்படை ஜோதிடம் மட்டும்தான். சரிங்களா? அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து இப்ப சனி இருந்தா தத்துப்பிள்ளை யோகம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாரி 5ஆம் பாவம் கெட்டி இருந்தாலும் குழந்தைகள் யோகம் இருக்கும். சரிங்களா? சிலருக்கு இருக்கும். அதுக்கு காரணத்த பார்த்தோம்னா, பொதுவா 5ஆம் வீட்ல இருந்து பாவகிரகங்கள் இருப்பது நல்லது இல்ல என்ன சொன்னாலும். ஆனா ஒருத்தரோட பார்வை அப்படிங்கிறது மாத்தி அமைக்கும். 5ஆம் வீட்ல பாவகிரகங்கள் இருந்தும் சிலவங்களுக்கு குழந்தை இருக்க காரணம் வந்து சில கிரகங்களோட பார்வையும் இருக்கும். இல்ல அந்த 5ஆம் வீட்டு அதிபதி அங்க போய் இருக்கிறது வந்து ஆட்சி வீடாவோ, உச்ச வீடாவோ இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருவரோட காதல் விவகாரத்துக்கு வந்து 5ஆம் வீட வச்சு நம்ம பார்க்கலாம். 5ஆம் வீடுங்கிறது காதல குறிக்கக்கூடியது. 7ஆம் வீடு வந்து திருமணத்த குறிக்கிறது. அப்ப 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்ல இருந்தாலும், 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்ல இருந்தாலும் அவருக்கு வந்து காதல் திருமணம் செய்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஏன்னா 5ஆம் வீடு வந்து காதல குறிக்கக்கூடியது. கலை சம்பந்தப்பட்ட துறையையும் குறிக்கிறது இந்த 5ஆம் வீடு தான். சினிமா, டிராமா, பாட்டு இந்த மாரி கலைகளை குறிக்கக்கூடியது. இப்போ வந்து 10ஆம் வீட்டு அதிபர் சுக்கிரனா இருந்து அவர் 5ஆம் வீட்ல இருந்தாருன்னா, இவங்க வந்து கலைத்துறையில தான் இருப்பாங்க. சினிமா அந்த மாரி ஏதாவது தொழில்ல இருந்து இவங்களால சாதிக்க முடியும். 5ஆம் வீடு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள குறிக்கக்கூடியது தான். சரிங்களா? 10ஆம் வீடும் 5ஆம் வீடும் சம்பந்தப்பட்டாலே அது கலைத்தொழில், பொழுதுபோக்கு கூடிய அமைப்புல தான் வந்து சேரும். அதே மாரி லாட்டரி, ரேஸு, இந்த பசில் கேம் விளையாடுவாங்களா? இது எல்லாமே 5ஆம் வீட்ட குறிக்கும். ஒருத்தருக்கு லாட்டரில பரிசு கிடைக்குமாங்கிறதையும் இந்த 5ஆம் வீடு. அதாவது எளிதா கிடைக்கக்கூடிய பலன்கள். ஏன்னா பூர்வ ஜென்மத்து புண்ணியத்த வச்சு தானே இருக்கிறதுனால புண்ணியத்தின் பலனாக எளிதாக கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த 5ஆம் வீடு குறிக்கும். இப்ப இந்த 5ஆம் வீட்டு அதிபர் 2ல இருக்காருன்னா, அவருக்கு வந்து பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அவருக்கு வந்து பரிசு பொருட்கள் வந்து ஏதாவது ஒருலருந்து சின்ன பரிசுகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா 2ஆம் வீடு தனஸ்தானம். 5ஆம் வீட்ல 2ஆம் வீட்டு அதிபர் 5ல இருந்தாலும் இதே மாரி தான் பரிசு கிடைக்கும். ஆனா 5ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு பெருந்தொகை பணமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அதுல வந்து நம்மளோட பூர்வ ஜென்மாதிபதி போய் புண்ணிய அதிபதி போய் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரும் தொகையை லாபமா கொடுக்கக்கூடியது. நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க லாட்டரில. திடீர்னு லாட்டரில ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆவாங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு அதிகமா இந்த அமைப்ப பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் வீடு வந்து பெருந்தொகையை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா 2ஆம் வீடு வந்து சிறு தொகையை தான் கொடுக்கும். ஏன்னா தனவரவு தானே சரிங்களா? அதனால உங்களுக்கு சிறுமையான குடும்பத்த வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் இந்த 11ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசம். அதே மாரி ஒருத்தர் புத்திசாலியா இல்லையாங்கிறதையும் இந்த 5ஆம் வீட்ட வச்சு சொல்லிடலாம். 5ஆம் வீட்ல வந்து புதன் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து புதன் வந்து புத்திகாரகன். இப்ப 5ஆம் வீட்ல இருந்து புதன் இருக்காருன்னா, அவர் வந்து புத்திசாலியா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒருவர் எந்த சாமிய கும்பிடணும் இப்ப உதாரணத்துக்கு சிலவங்க நான் எந்த சாமிய கும்பிடணும்னே தெரியாம இருக்குங்க. அந்த 5ஆம் வீட்ட வச்சு அவங்க கும்பிடக்கூடிய தெய்வத்தையும் நாங்க கண்டுபிடிக்கலாம். சில பேரு இன்னைக்கு என்ன சாமி கும்பிடணும்னே தெரியல. இந்த சாமிய கும்பிடுவோம், அந்த சாமிய கும்பிடுறவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தா ஓகே. அப்படி தெரியாம இருக்கவங்க அந்த 5ஆம் வீட்ட வச்சு, அதுல உள்ள கிரகத்த வச்சோ, இல்ல கிரகங்கள் எதுவுமே இல்லன்னா, அது 5ஆம் வீட்டு வீடு யார் வீடு குடுத்தாரோ, அவன வச்சோ அந்த நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்து சூரியன் வந்து அந்த வீட்ல இருக்காரு அப்படின்னாலோ, இல்ல சூரியனோட வீடா இருந்தாலும் 5ஆம் வீடு, அவங்க வந்து சிவன கும்பிடலாம். சந்திரனோட வீடாவோ, இல்ல சந்திரன் அங்க போய் இருந்தாலும் 5ஆம் வீட்ல அவங்க வந்து பார்வதிய கும்பிடுவாங்க. செவ்வாய் 5ஆம் வீட்ல இருந்தாலோ, இல்ல செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டோட அதிபதியா இருந்தாலும், அவங்க வந்து முருகன கும்பிடலாம். இதே புதனா இருந்தா விஷ்ணுவ கும்பிடலாம். குருவா இருந்தா தட்சிணாமூர்த்திய கும்பிடலாம். சரிங்களா? சுக்கிரன், லட்சுமி சரியா? சுக்கிர பகவான் இருந்தா லட்சுமிய கும்பிடலாம். சனி இருந்தா சாஸ்தாவ கும்பிடலாம். ராகு இருந்தா காளியம்மன கும்பிடலாம். துர்க்கை, கருமாரியம்மன கும்பிடலாம். கேது இருந்துன்னா விநாயகர், சண்டிகேஸ்வரர் கும்பிடலாம். இதுல வந்து குருக்கு வந்து நான் தட்சிணாமூர்த்தி கொடுத்திருந்தேன். இதுல வந்து நிறைய பேருக்கு குளறுபடி இருக்கு.
குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒண்ணா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடத்துல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது 2மே வேற. குரு பகவான் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருத்தர். தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட அம்சமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். சரிங்களா? இந்த குரு பகவானோட அதிபதி தட்சிணாமூர்த்தி. இப்ப வந்து சூரியனுக்கு எப்படி அதிபதி சிவனா வராரோ அந்த கடவுள், அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கூட அதிபதி தான் குருவோட அதிபதி தான் தட்சிணாமூர்த்தி. சரிங்களா? தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒருவர் அல்ல. குரு என்பவர் நவகிரகங்களில் ஒருவர். தட்சிணாமூர்த்தி என்பவர் இறைவன். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் வீட்ல கேது இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்போ அவர் வந்து விநாயகரை கும்பிடலாம். விநாயகரை பத்தி உபவாசம் பண்ணலாம். சரிங்களா? செவ்வாய் இருக்காருன்னா முருகரை வழிபடலாம். இவ்வாறாக நம்ம வந்து வரிசை எடுத்துக்கலாம். அதுல நம்ம கொடுத்துருக்க கடவுள் படி நமக்கு 5ஆம் வீட்ல யார் எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபடுங்கிறது நல்லது. இப்போ மத நம்பிக்கை இவ இருக்குமா? மந்திர உச்சாடனம் இவருக்கு தெரியுமா? வேதங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படிங்கிறதே இந்த 5ஆம் வீட்டை வச்சு நம்ம அறிஞ்சுக்கலாம். எப்படின்னா, கேது வந்து ஞானக்காரகன். அவர் 5ஆம் வீட்டோட சம்பந்தப்பட்டால் அவருக்கு வந்து மதத்தின் மேல தீவிர பக்தி இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து எப்படி எப்படி சாமியை கண்டுபிடிக்கணும் இந்த 5ஆம் வீட்டை பத்தி இப்போ வந்து எந்த கிரகம் இந்த 5ஆம் வீட்டோட கிரகம் எங்கெங்க இருந்தா என்ன பலன்கிறத நம்ம பார்க்கலாம். 5ஆம் வீட்டு அதிபர் ஒவ்வொரு வீட்ல இருந்தா என்ன பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். லக்னத்துல இருந்தாருன்னா தெய்வ அனுகிரகங்கிறது அவருக்கு எப்பவும் கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே அவருக்கு ஒரு உதவிங்கிறது அவருக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். லக்னத்துல வந்து கெட்ட கிரகம் இருந்து அதனுடன் 5ஆம் வீட்டு அதிபர் இருந்தா துரு தேவதைகளை வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திர சக்திங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த துர் தேவதைகள் வந்து அவங்களுக்கு வந்து வசியமாகும். நல்ல கிரகமா இருந்தா நற்கடவுள்கள் வசியம் இருக்கும். துர்தேவதைகள் வந்து கெட்ட கிரகத்துக்கு வசியம் கொடுக்கும். ஆக மொத்தத்தில் தெய்வ வசியங்கிறது லக்னத்துல இருக்கவங்களுக்கு அதாவது 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா 2ல இருந்தாருன்னா ரேஸு லாட்டரி போனோம்னா பணம் கிடைக்கும். எப்போது கிடைக்கும் அப்படின்னா 5ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் குறிக்கிற தசாபுத்தி காலங்கள் வரும்போது தான் கிடைக்கும். சரிங்களா? எப்பவும் கிடைச்சிட்டே இருக்காது. இந்த தசாபுத்தி காலங்கள் மட்டும் தான் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து பணம் வர கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீடு வந்து அரசாங்கத்தையும் குறிக்கும். ஒவ்வொரு 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டையும் குறிக்கும். கிரகங்களில் தசாபுத்திகளில் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீடு வந்து புத்திரத்தையும் 2ஆம் வீடு வந்து குடும்பத்தையும் கொடுக்கும். அதனால 5ஆம் வீடு 2ஆம் வீடோட புத்தியில தான் உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் வீட்டுல பாவர்கள் சேர்க்கை இருந்து 2ல இருந்தா அப்போது பண விரயம் ஏற்படும். இந்த ரேஸு இந்த இதெல்லாம் பணத்தை இழக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பணம் போயிரும். இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாத்துலயும் தான் உங்களுக்கு வந்து சும்மா கிடைக்கக்கூடிய எல்லா பணத்தையும் நம்ம வந்து கெட்ட கிரகங்கள் இருந்தா இழக்க வச்சிரும். இதே நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களை வந்து பணம் வரவு கொடுத்துரும். சரி, இப்ப 3ஆம் வீடுலாம் சிறு பயணத்தை குறிக்கக்கூடியது. 5ஆம் வீடு வந்து மதம், கோவிலை குறிக்கக்கூடியது. ஆக இவர் தேவை தரிசனத்துக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வார். அது கொஞ்சம் பக்கத்துல தான். ரொம்ப லாங் பயணம் போக முடியாது. 3ஆம் வீடு என்பது 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு அல்லவா? அதெல்லாம் புத்திர பாக்கியம் என்பது உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப 5ஆம் வீடு 3ல இருந்தாலும் கண்டிப்பா புத்திர பாக்கியங்க இருக்கும். 5ஆம் வீட்டின் காரகம் நல்லா தான் வேலை செய்யும். இதுதான் 5ஆம் வீட்டு அதிபர் 3ல் இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். சரிங்களா? அதுமாதிரி 5ஆம் வீட்டு போய் 4ல் இருந்தாருன்னா அந்த 5ஆம் வீட்டின் காரத்துவம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா 4ஆம் வீடு நல்ல கிரகமா இருந்தாலுமே நல்ல வீடு தான். ஏன்னா வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய வீடா இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்வங்கள் நிறைய இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியங்கிறது ஏன்னா அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு 12ஆம் வீடா வருதுனால பிரச்சனை வரும். இது சுபகிரகங்களா இருந்த அந்த வீட்டிலும் காரத்துவம் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும். அதுக்கடுத்து மத்தபடி நம்ம சாரம் பெற்றதையும் மற்ற கிரகங்கள் பார்வையை வச்சு தான் முற்ற முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? இவங்களோட பையன் வந்து புத்தன் வந்து நம்ம விவசாயமோ இல்லை கட்டிட சம்பந்தமான உள்ள வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா தாயாருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கும் இந்த அமைப்பு. 5ஆம் வீட்டு அதிபர் 5லே இருந்தாருன்னு வச்சுங்களேன், தொழில திறமையா இருப்பாரு. மந்திர சஸ்திரங்கள் திறமை மிக்கவரா இருப்பாரு. ஒரு குழந்தைகள் கல்வி கேள்வியில சிறந்து விளங்குவாங்க. அரசாங்கத்தின் உதவி இவருக்கு சீக்கிரம் கிடைக்கும். புத்திரங்களோட உதவியும் இவருக்கு நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 5ஆம் வீட்டு அதிபர் 6ல இருக்காருன்னு வச்சுங்களேன், புத்திர பாக்கியம் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா 6ஆம் வீடு வந்து மறைவு ஸ்தானம் அல்லவா? அதனால கொஞ்சம் புத்திர பாக்கியம் வந்து குறைஞ்சிரும். 5ஆம் வீட்டு வந்து 6ல போய் இருந்தாருன்னா. ஆனா தாய்மாமனுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. நல்ல புகழ் கொடுக்கும் தாய்மாமனுக்கு. 6ஆம் இடம் தாய்மாமனை குறிக்கக்கூடியது அல்லவா? அதனால சில தாய்மாமன் குழந்தைகளை தத்து எடுத்துக் கொள்வாங்க. புத்திர நன்மையோ அல்லது லாபத்தையோ எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? 7ல இருந்தாருன்னா காதல் திருமணம் செய்து கொள்வார். 5ஆம் இடம் காதலையும் 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கிறனால இவங்களுக்கு வந்து ஒரு காதல் திருமணங்கிறது கண்டிப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தா புத்திர சந்தான தோஷங்கிறது உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் வந்து ரொம்ப மறைவான இடம். அதிர்ஷ்டங்கிறது இவருக்கு இருக்காது. 5ஆம் அதிபதி 8ல போய் இருந்தாருன்னா அதிர்ஷ்டத்துக்கும் இவருக்கும் பல கிலோமீட்டர் தூரமா தான் இருக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா இவரோட புத்திரர்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நல்ல பெயரோட நல்ல உயர்நிலைக்கு செல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கல்வி திறமை இருப்பாங்க. பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும். பெரியவர்களோட பக்தி சொத்துன்னு இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்கலாம் சாஸ்திரங்கள் தேர்ச்சிகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள் இருக்கும். தெய்வத்து மேல பற்று இருக்கும். தீவிர நம்பிக்கையோட இருப்பாங்க. தர்மம், நீதி இதெல்லாம் கடைப்பிடிச்சு வாழக்கூடிய ஒரு நல்ல கேரக்டரா இருப்பாங்க. 5ஆம் வீட்டு அதிபதி 10ல பேர் இருந்தாருன்னா புத்திரர் பாக்கியம் உண்டு. சரிங்களா? புத்திர விருத்திங்கிறது இருக்கும்.
சாத்திர ஈடுபாடு இருக்கும். தெய்வ வழிபாட்டு மேல ஈடுபாடு இருக்கும். அரசோட நல் மதிப்புல ஏதாவது ஒண்ண பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதி 11ஆம் வீட்ல இருந்தா லாபஸ்தானம். அங்க 5ஆம் வீட்டு அதிபதி இருப்பின்னு வச்சுக்கங்க. இவரோட புதல்வர் வந்து நல்ல பெயர் எடுத்து நல்ல நிலைக்கு வந்து கண்டிப்பா போயிருவாங்க. சரிங்களா? இவர் புத்திரனால இவருக்கும் உதவி கிடைக்கும். மேல கொண்ட மாப்பிள ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, லாட்டரியால பெரிய பணமோ, இல்ல ரேஸால பெரிய பணமோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து சுபகிரகங்கள் பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா 5ஆம் வீட்டோட அதிபதி 14ல இருக்கிறது வந்து 5ஆம் இடத்தோட உள்ள எல்லா பலனையும் வந்து அவருக்கு திருப்திகரமா குடுத்துரும். அடுத்தது 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்ல இருக்காருன்னா, இது வந்து புத்திர தோஷம் தான். ஏன்னா 12ஆம் வீடு வந்து மறைவு ஸ்தானம். மனைவிக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த கர்ப்பம் உருவாகி கருச்சிதைவுங்கிறது அதிகமா ஏற்படும். உடல்நிலை வந்து பாதிக்கும். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எதுவுமே ஒரு பற்று இல்லாத வாழ்க்கையாகுங்க. தெய்வ வாழ்க்கை வாழ வேண்டி ஊர் ஊரா சுத்தக்கூடிய அமைப்பு வந்து இது குடுத்தோம். சரிங்களா? மற்றபடி கிரகங்களின் பார்வையை பொறுத்து இது மாறுபடும். இதுல வந்து நம்ம 5ஆம் வீட்டோட அதிபதி உட்கார்ந்தது 5ஆம் வீடு என்னெல்லாம் குடுக்கும், புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதான் தினமும் நான் வீடியோ போடுறத நீங்க பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.